ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னிகா டிஎன்பிஎஸ்சி. ஸோ சம் பார்த்தீங்க அப்படின்னா 64 ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 இன்ட்டு எக்ஸு எனில் எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 64 ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கா. இது எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது இதை வந்து ஏனும் இதை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் பி, இன்னொன்று வந்து என்னது ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ 64 ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயரை நம்ம இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு 20 இன்ட்டு எக்ஸு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 64ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 6 4 10க்கு 0 மீதி 1, 6 3 9, 9 1 10. அப்போ இது வந்து 100. 64ல் இருந்து 36 வந்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து கழிக்க போகிறோம். 4லேருந்து 6 கழிக்க முடியாது. ஸோ பக்கத்தில் கடன் வாங்கினோம் அப்படின்னா 4 அப்படிங்கிறது 14ஆக மாறிடும். 5000. 14லேருந்து 6 கழிச்சா எத்தனை, 2. அப்போ இதுக்கு பதிலாக 28, இங்கே 20 இன்ட்டு எக்ஸு. நம்மளுக்கு எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. இங்கே பெருக்கல்ல இருக்க 20 இங்கே வரும்போது எப்படி வரும், வகுத்தலாக வரும். இப்போ பை 20. இப்போ அடி கொடுக்கலாமா. ஒரு 0க்கு ஒரு 0 அடி போயிடும். ஓரன் 2, ஓரன் 2, 4 2 8. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 10 இன்ட்டு 14 இருக்குது ஈக்குவல் டு எக்ஸா. அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா என்னது, 140 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸோடைய மதிப்பு வந்து எத்தனை அப்படின்னா 140. இந்த சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் வந்து என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ.